ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலே உங்க எல்லாரையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த லெந்து நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவோடைய பாடு மரணங்களையும் சிலுவை பற்றிய உபதேசங்களையும் வேதத்தின் ஆழங்களையும் நம்ம கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த நாள்ல கூட ஒரு சில வசனங்களை வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பித்து கொடுத்து அதோடைய ஆழங்களை கற்றுக் கொடுக்க அதோடைய ஆழங்களை உங்களோடு கூட ஷேர் பண்றதுக்கு நான் ஆசைப்படுகின்றேன். சோ கடந்த நாட்கள்ல நம்ம பார்த்த வண்ணமாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய போஜனத்தை முடித்துட்டு என்ன பண்றாங்க, சீஷருடைய கால்களை கழுவுகிற ஒரு அனுபவத்தை நம்ம என்ன பண்ணோம் பார்த்து கொண்டிருந்தோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதன் 3வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் படிச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு காரியம் அந்த இடத்துல அடங்கியிருக்கு. ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக 2 காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு என்ன பண்ணேன் ஷேர் பண்ணியிருந்தேன். அதோடைய வீடியோவுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஐ பட்டன்லயும் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோவையும் பார்க்கும்படியா உங்களை நான் என்கரேஜ் பண்றேன். சோ இந்த நாள்ல கூட அதே யோவான் எழுதிய சுவிசேஷம் 13வது அதிகாரத்தின் 15வது வசனத்துக்கு நேராக உங்க கண்களை திருப்பும்படியாய் நான் உங்களை ஆவலோடு கேட்கின்றேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொல்ற ஒரு வார்த்தை என்ன, நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டு போல அதை செஞ்சு காமிச்சிட்டு போயிருக்கேன். ஓகே, மேல பார்த்தோம் அப்படின்னா என்ன செஞ்சிருக்காங்க, இயேசு கிறிஸ்து எல்லா சீடர்களுடைய கால்களையும் கழுவிட்டு தனக்கு என்ன பண்ணாங்க, நான் இதை பண்ணிருக்கேன் பாரு, நான் போதகர் மட்டும் இல்ல, நான் இந்த உலக தரட்சிக்கு ரட்சகர் மட்டும் இல்ல, உனக்கு நான் ஒரு டீச்சர் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள, ஒரு ரோல் மாடலை நம்மளுக்கு முன்பதாக வைத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். சோ இயேசு கிறிஸ்துவோடைய என்டையர் லைஃப் ஸ்டைலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடங்களிலும் தன்னை அவர் பெரியவரா காண்பிக்கிறது அவருடைய ஒர்க்கே இல்ல, அது அவங்க கான்செப்ட்லே இருக்காது. மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும், மத்தவங்க மேல அன்பா இருக்கணும், மத்தவங்க மேல இரக்கத்தை காட்டணும், மத்தவங்களோட குடும்பத்துல தன்னை சார்ந்து இருக்கிறவங்களுடைய குடும்பத்துல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துலதான் ஓடி இருப்பாங்க. இந்த வசனம் மூலமா இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல என்னென்னலாம் செஞ்சாங்களோ அதை எல்லாவற்றையும் நாமளும் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. சோ இயேசு சொன்ன 2 பிரதான கட்டளைகளை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க ஆசைப்படுகின்றேன். யோவான் எழுதிய சுவிசேஷம் 13வது அதிகாரத்தின் 34வது வசனத்தையும் 35வது வசனத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு பிரதானமான ஒரு கட்டளையை சொல்லியிருப்பாங்க. நீ அன்பு செய்யணும், நீ எப்படி நீ உன் மேல அன்பு செய்யறியோ அதே மாதிரியே மத்தவங்களையும் நீ அன்பு செய்யணும் அப்படின்ற ஒரு கமாண்ட்மெண்ட்டை என்ன பண்ணிருப்பாங்க புதுசா நம்மளுக்கு சீடர்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவோடைய சீடர்களா இந்த பூமியில இருக்கிறோம் அப்படின்றதுனால இது நம்மளுக்கும் அப்படியே அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றதுதான் என்னுடைய தாட் ப்ராசஸ். சோ ஏசப்பா ஒரு புது டாஸ்க உங்களுக்கு கொடுத்துட்டு ஓகே இத இந்த மாதிரி பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு போகல. நம்மளுடைய ஆபீஸ்ல கூட, நம்மளுடைய ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாம் கூட இந்த லாஸ்ட் மினிட்ல ஒரு சாப்டர் கவர் பண்ண முடியல அப்படின்னா அந்த டீச்சரோ அந்த லெக்சரோ நம்ம என்ன பண்ணுவாங்க, இதுதான் இப்படிதான் இது இங்க இருக்கு, இது அங்க இருக்கு, இது இந்த நோட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா காமிச்சிட்டு போயிடுவாங்க. அதை பிராக்டிகலா பண்ணி காமிச்சிருக்க மாட்டாங்க. சோ அப்ப நம்ம அதை அறிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கடினமா இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல எல்லாவற்றையும் உங்களுக்காக எனக்காக செய்து காமித்து விட்டு போனாங்க. சோ இந்த பாவத்தை நீ ஜெயிக்கணுமா, இதெல்லாம் பண்ணு, வேதத்துல எல்லாமே இருக்கு. சோ நீ ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணுமா, வேதத்துல வசனம் இருக்கு, அதை படிங்க. சோ நாம புதுசா ஒரு விஷயத்த இந்த உலகத்துல நம்ம ஃபேஸ் பண்ண போறதே கிடையாது. எத்தனையோ மகான்கள் இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க, எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க ஃபேஸ் பண்ணாத ப்ராப்ளம்ஸ் நீங்களும் நானும் ஃபேஸ் பண்ணிட போறோம்? ஆப்வியஸ்லி இல்ல. ஒரு சின்ன ஷார்ட்ஸ் கூட நான் ஒன்னு ரீசன்ட் டேஸ்ல நான் பார்த்தேன். சோ ஒரு தனி நபர் பரலோகத்துக்கு போய் இயேசு கிறிஸ்து போயிட்டு எனக்கு ஏன் அவ்வளவு ப்ராப்ளம் கொடுத்தீங்க, எனக்கு ஏன் அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, உனக்கு ப்ராப்ளமா, ஓகே வா நம்ம கீழே போய் நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் இப்போ வார் நடந்துட்டு இருந்துச்சு தெரியுமா. சோ இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் ஒரு வார் நடந்துச்சு தெரியுமா. சோ அந்த வார்ல நிறைய பேர் தன்னுடைய வீட்டை இழந்து தான் இருக்கிற இடத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கிறத அந்த 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 ஷார்ட்ஸ்ல நான் பார்த்தேன். அப்போ கடவுள் சொல்றாரு, இவங்க படுற கஷ்டத்தை விட நீ அதிகமா கஷ்டப்பட்ட,
நீ தான் இவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யணும், அதற்காக தான் இந்த உலகத்துல நான் வச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு சின்ன கண்டென்ட் அதுல போட்டிருந்தாங்க. ஆமா, நாம நினைக்கிறோம் நம்முடைய ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கிறதுலே பெருசு, இதெல்லாம் யாருக்குமே வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நீங்க கொஞ்சம் பக்கத்துல யோசிச்சு பாருங்களேன், உங்க வீட்டு பக்கத்துல யோசிச்சு பாருங்களேன், உங்களை விட ஒரு ப்ராப்ளம் எக்ஸ்ட்ரா தான் அவங்க வச்சிருப்பாங்க. ஆனா இயேசு நம்மளுக்கு ரொம்ப நல்லவரா இருக்காரு. இந்த உலகத்துல ப்ராப்ளம் இல்லாதவங்க யாருமே இல்ல. So we have a solution, that is Jesus Christ. We have everything written, that is Bible. So இத வாங்கி படிங்க. ஒருவேளை உங்ககிட்ட பைபிள் இல்லை அப்படின்னா கண்டிப்பா கீழே என்னோட கான்டாக்ட் நம்பரை கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு கனெக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இலவசமா ஒரு பைபிள் வாங்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆசையா காத்துட்டு இருக்கேன். இந்த நாள்ல உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபத்தை எடுக்க ஆசைப்படுகின்றேன். அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. இந்த வேலையில நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க சொன்ன வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தேவாதி தேவன், உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் உண்மை உள்ளவதாய் இருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா, எங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இந்த உலகத்துல நீங்க வாழ்ந்துட்டு போயிருக்கீங்க ஆண்டவரே. நாங்க என்ன செய்யணுமோ அதை நீங்க இப்படிதான் செய்யணும்னு சொல்லி காமிச்சிட்டு போயிருக்கீங்க ஆண்டவரே. இந்த லெந்து நாட்களில் இதை தியானிக்கின்றோம், இதன்படி நடப்பதற்கு ஆசைப்படுகின்றோம். எங்களை முழுவதுமாக உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். பிதாவாகிய தேவன் மகிமை அடைய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.